நீங்க தொடர்ச்சியாக இந்த ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு சோஷியல் மீடியால என்ன பேர் இருக்கு? புறம்போக்கு. ஜெனரலா கேட்கல. இதை தான் வாழ்வா எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்க எப்போ முடிவு பண்ணீங்க? How do I tell you? நான் ஓட்டர் சிவா இன்ஸ்டால ஃபேமஸ் ஆயிட்டேன். யார் நீயா? அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? எல்லாம் கலாய்க்கிறாங்க. இப்போ விசாரணை படத்துல நடிக்கிற மார்க் ஆண்டனி. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அது சாங்கு என்ன வச்சு தான் சாங்கு எடுத்துக்கிறாங்க. அது ஐ லவ் டி சாங்கு. அதான் எதுக்கு அழுகுற? நீ ஹீரோ ஆக முடியலன்னா நீங்க எல்லாம் ஹீரோ ஆயிட்டீங்களேன்னு அழுகுறேன். அதுக்கு ஜனங்க அழுவாங்க பாட்டா. இப்போ நான் ஜெயிக்கிறேன்னா, நான் ஜெயிச்சா என் தலைமுறை மாறும், என் தலைமுறை வளர்ச்சி அடையும். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? தலைமுறை வளர்ச்சி அடைஞ்சுன்னா என்னுடைய அடுத்த கட்ட என்னுடைய சமூகம், என்னுடைய மக்கள் அவங்களாம் வளர்ச்சி அடைவாங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அவன் ஒரு 4 பேர் மேல வருவான், அந்த 4 பேர் 400 பேர் ஆகும், 400 பேர் 4000 பேர் ஆகும். எல்லாரும் மேல வரட்டும், எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும். சூப்பரப்பா. நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல கணக்கு ஆசிரியரா இருக்கேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது? எப்போ நான் சோஷியல் மீடியாவில் பாடல்கள் பாட ஆரம்பிச்சேனோ, கணக்கு ஆசிரியர் போய் கானக்குயில் முத்து அப்படின்ட்டு எனக்கு பேர் வச்சுட்டாங்க சார். அது தப்பு, அப்படி வைக்காத. நான் சொல்ற மாதிரி வை. சொல்லுங்க. கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு, அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். கானக்குயில் முத்துன்னு பேர் வச்சாங்களா, வச்சுக்கிட்டீங்களா? வச்சுட்டாங்க சார். வச்சுட்டாங்க. அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். என்ன பாடுவீங்க? நீங்க அனுமதிச்சா ஒரு ப்ராப்பர்ட்டியோட பாடுறேன் சார். ப்ராப்பர்ட்டியோடயா? பையன் முன்கூட்டியே செட்டப்போட வந்திருக்கான். திருப்பாச்சி அருவால தீத்திக்கிட்டு வாடா வாடா, திருப்பாச்சி அருவால தீத்திக்கிட்டு வாடா வாடா. நீங்க கணக்காசிரியர் எவ்வளவு நாளா இருக்கீங்க? ஒரு 7 ஆண்டுகளாக இருக்கேன் சார். தனியார் பள்ளியில? ஆமாங்க சார். சரி, உங்கள்கிட்ட பாடம் படிக்கிற பிள்ளைல என்ன சொல்றாங்க இந்த கானக்குயில கேட்டுட்டு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்னுடைய ஊக்குவிப்பே அவங்க தான் சார். கிளாஸ் எடுக்க வர வேண்டாம், இப்படியே பாட போயிட்டாரா நல்லது, நம்ம பொழைப்போம்னு. இப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சார், என் பேர் உதயகுமார். நான் வந்து 10வது முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். லவ் பண்ணி ஏமாத்திட்டு போயிடுச்சு. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? அதுலேருந்து முடிவு பண்ணேன், எனக்கே ஒரு அடையாளத்தை உருவாக்கி கீழாக்குமார்ன்ற ஒரு பேரை வச்சு மூஞ்சினாலே சுமார் நான் தான் உங்கள் கீழாக்குமார்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு 25,000 ஃபாலோவர்ஸ் வச்சு எங்கள் ஊர்லேயே பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கேன் சார். பேசு கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலும் குணத்துல தங்கம்டா. இல்ல இப்ப என்ன பேர் வச்சிருக்கீங்க? என்ன குமார்? மூஞ்சினாலே சுமார் நான் தான் உங்கள் கீழாக்குமார். டேய், போற பஸ்ல போறோங்கிற தைரியத்துல என்ன பேர் வேணாலும் சொல்ல நினைச்சிட்டியா? உன்ன பேரை சொல்ல, இல்லன்னா ஓடி தள்ளி விட்டுருவேன். கீழாக்குமாரா? கீழாக்குமார் அப்படின்னா என்ன? கீழாக்குமார் ஊர் பேரா? கீழாக்குமார் ஊர் பேர் சார். பைத்தியம் மாரி பண்ணிட்டது. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. ஓ ஓகே. ஸ்வீட்னா நெய், பொண்ணுன்னா பொய். அது மேலே வைக்காத கை, அது கண்ணு ஃபுல்லாக வெறும் மை. பூன்னா ஆடிடும், பொண்ணுன்னா ஓடிடும் சார். ஆமா, பெரிய தத்துவம். அதை கண்டுபிடிச்சா போடா எடுபட்ட நாய். இப்படி பேசி பேசி தான் 25,000 ஃபாலோவர் சேர்த்திருக்கீங்க நீங்க. ஆமா சார். அது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, இப்படி பேசி பேசி சேர்த்த கூட்டம். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. என் பேர் மீசைமணி. நான் வந்து தொழில் வந்து டிரைவர். ஆனால் என்னுடைய முழுக்க வீடியோஸ் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் டிரைவர் தொழிலே. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. ஓகே, நீங்க என்ன வீடியோ போடுறீங்க டெய்லி? அனைத்து ரகமான வீடியோலும் போடுவேன். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. விதவிதமா போடுவேன். ஓகே, இந்த மக்களை மகிழ்விக்கிற கலைஞனா போடுவேன். டபுள் மீனிங் பேசுறீங்க. குழந்தைகளை சிரிக்க வைக்க மாதிரி போடுவேன். பட்டாபட்டி டவுசரோட போடுவேன். எந்த பயனும் இல்ல. இவர் வந்து போலீஸ்காரன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். சிரிப்பு போலீஸா? இவர் சொன்னார், நான் வந்து என்னோட சமுதாயத்தை வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, என்னை பார்த்து முன்னேறி வரணும் அப்படின்னு சொன்னார். உங்கள் காவல்துறையிலே நீங்கள் பிரபலம் ஆக முடியாதா நல்லது செஞ்சு? சொன்ன நல்ல கேள்வி, தயவுபட்டு நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்லை. நல்ல கேள்வி. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த காவல்துறையில் சேர்ந்துருக்காங்க. ஒரு சராசரி சாதாரண ஒரு கான்ஸ்டபிளால் இந்த சமுதாயத்தை முன்னேற்றி கொண்டு போயிட முடியும்னு நினைக்கிறீங்களா? சற்றே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஒரே ஒரு பெரியார் தாங்க வந்தார். இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதில் சொல்லுறேன்? அவர் பதில் திருப்பி ஒரு அன்னை தெரசான பிறந்தாரு, நீங்க அன்னை தெரசாகலன்னு கேட்டா உங்ககிட்ட பதிலே இருக்காது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்னோட பேர் கோபால். நான் எனக்கு எங்கள் ஊரில் என்னை கூப்பிடுறது இல்லை, கோபால்னு தான் கூப்பிடுவாங்க. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா?
இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு கவிதை ஒன்று விட்டேன். அந்த கவிதையை வந்து கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கு மேலே அது 2 நாளில் போயிருச்சு இந்த கவிதை. எலி மருந்து பாக்கெட் வாங்கிட்டேன். எதுக்கு முதலாளி? எலி மருந்து எதுக்கு? பல்லு விளக்கையில கேட்பாங்க, திருநுபிட்டு சாவரக்கு தமிழ கேட்க. 10 மில்லியன்ங்கிறது 1 கோடி பேரா? என்ன கவிதை அது? வேண்டாம், நல்லா இருக்காது. சொல்லுங்க முதலாளி. ரொம்ப அசிங்கமா இருக்கு. வளர்ற புள்ள கேக்குறான்ல. அட ரொம்ப கேவலமா இருக்கும். பரவாயில்ல சொல்லுங்கன்ற. என்னை காதலித்து விட்டு எனக்கு அசிங்கமா இருக்கு. என்னை காதலித்து விட்டு பெண்ணே நீ வேறொருவனை திருமணம் செய்தால் நான் இந்த வருத்தத்தில் இறந்தாலும் இறந்துடுவேன். அப்படி என்றால் ஒன்று செய். ஆணையிடுங்கள் மன்னா, காத்திருக்கிறேன். நான் ஒரு முளை கயிறு தருகிறேன். அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். நான் இறந்த பின்பு நீ என் கல்லை வந்து அழுதாலும் திடீரென இறந்துடுவேன். உன் கண்ணீரை துடைப்பதற்குள்ள காதலி, உன்னை செருப்பு கலட்டி அடிப்பதற்குத்தான். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. கருப்பு கலை ட்ரெண்ட் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னாரு. அது ஆக்சுவலி உங்களுக்கு நெகட்டிவ் ஷேட்ல தான் பண்ணுமா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. எனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. நான் 2 வயசுல இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நான் 2 வயசா இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு 1 வயசு. அப்பையில இருந்து சின்ன வயசுல இருந்து நான் காதலிச்சேன். லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு. அந்த பொண்ணு என் ஃப்ரெண்ட காதலிச்சது. எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா நான் திருந்தி போயிடுவேன்ப்பா. நான் யூடியூப்பை விட்டு நல்ல வீடியோவா போடுவேன், இல்லைன்னா யூடியூப்பை விட்டே போறேன். இதனால இந்த நாட்டுல வந்து வெங்காய விலை ஏறி, தக்காளி விலை ஏறி எல்லா பிரச்சனையும் ஆயிடுச்சா? எப்படி சொல்லுங்க உங்களை? சரி, இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, இத்தனை லேடிஸ் கல்யாணம் ஆகணுங்க இருக்காங்க, ஆகாதவங்க இருக்காங்க. யாராவது ஒருத்தங்களை என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஆகாமே வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை என்னைக்கே முடிச்சுக்கிறேன். இப்போ உங்களால இங்க இருக்கவங்க யாராவது தாலி கட்டிக்க முடியுமா? நான் திருந்திடுறேன், யூடியூப் விட்டு போறேன். பேசி செட் பண்ணிடுவோம் போல இருக்கேப்பா. செட் ஆயிடுமா சார்? அப்படித்தான் மாட்டுங்க. அப்ப எனக்கு எப்ப கல்யாணம் ஆகுது? நான் கருப்பா இருக்கேன் சார். என்ன வந்து செலிபிரிட்டி ஆகணும்தான் 4 பொண்ணுங்க பேசுறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. இது என்ன கேவலம்? இதை விட கேவலமான வேலையெல்லாம் செய்யறா, இதை போய் கேவலம்ங்கறீங்களே. சார், நீங்க செலிபிரிட்டி ஆகிறது தப்பே கிடையாது. அதை நீங்க நெகட்டிவ் ஷேட்ல ஆகணும்னு நினைக்கிறீங்க. பாசிட்டிவா பண்ணுங்க. யோ, என்ன பத்தி உனக்கு தெரியாதியா? நானே ஒரு டுபாகுரு, அரை குறையுமா தொழில கத்து வச்சுட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். படுத்தாத. நான் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவை கல்யாணம். நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். மெமரி லாஸ் பேஷண்ட். ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாரு. இவரெல்லாம் எந்த ரேஞ்சில நம்ம வச்சுக்கலாம்? சார், நான் சின்ன வயசுல இருந்தே கல்யாணம் பண்ணுங்கிற ஆசை எனக்கு இருந்துச்சு. இல்லப்பா, எனக்கே சிரிப்பா இருக்கு. எனக்கு ஒரே விஷயம் எனக்கு ஒன்று புரிய வேண்டியது இருக்கு. எப்போவுமே இப்படி வந்து நீங்க வந்து இடுப்புல தாலியோட இருப்பீங்களா? இருப்பேன் சார். ஒன்னெல்லாம் அடிச்சு வளர்க்காம அவனுக்கு படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு வெறி இருந்துச்சு. அந்த மாதிரி நான் லவ் ஃபெயிலியர் ஆகணும் போது எனக்கு கல்யாணம் பண்ணுங்கிற வெறி எனக்கு இருக்குல்ல. உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன். உன் ஏரியால இருக்கு எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. ஏதாவது ஒரு பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சார். நான் யூடியூப் அதுக்காக இருக்கும். நீ எங்க வந்தால விட்டு என்ன புரிய வைக்கிறீ? என்ன ஏற்கனவே பொழப்ப மாத்திட்டானுவலேன்ற கவலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ இந்த பொழப்பை மாத்துறியா?